அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணியிருக்குதா? அவங்களுக்கு என்ன பதில்? அதானே, இல்லை அது வந்து கிண்டல் கிடையாது. அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது மாற்றணும், இது பண்ணணுன்ட்டு. பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி வாழவும் முடியாது. கோர்ட் என்ன சொல்லுது, அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும். ஒரு கோர்ட் சொல்கிறதா நம்ம செய்ய முடியும். போகிறவங்க வரவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம், கோர்ட், இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார். இதை தவிர ஒரு போகிறவங்க வரவங்கலாம் சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்களுடைய கருத்து. இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம். அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ், இப்போ இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து வருஷம் எல்லா படத்துக்குமே நானும் ஆனந்தம் கீழேருந்து மேலே நடந்தே போவோம். இப்போ இந்த தடவையும் போகிறோம். நான் பெருமாளுடைய பக்தர். எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர, ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன். இன்றைக்கி டிஷர்ட் கருப்பு போட்டுக்கிறனால கேட்குறீங்களா? ஸோ அதனால் நான் வந்து கடவுளை கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது. அதுவும் சரியான முறையில் இருக்குது.